இவ்விதமாய் இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாய் ஆனான். இவ்விதமாய், அந்த வார்த்தை கவனிக்கிறதுக்காக அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். இவ்விதமாய், எவ்விதமாய் கர்த்தர் கொடுத்த அந்த திட்டம், அந்த பிளானு, அந்த யோசனை, அந்த ஐடியா, அதனாலே இந்த புருஷன் என்ன செய்யப்பட்டான்? ஆசீர்வதிக்கப்பட்டான். இவன் பழுகி பெருகினான். அப்ப போட்ட குட்டியெல்லாம் கலர் கலர் என்ன செய்யுது? இவனுக்கு வயிறே எரியுது லாபானுக்கு. ஐயோ போச்சே போச்சே, நம்ம போட்டதெல்லாம் போச்சு, புறம் பிளேனாக போட்டுன்னு பார்த்தா என்ன செய்யுது? வரி வரியாக போடுது, கலர் கலராக போடுது. உடனே சம்பளத்தை மாற்று, அவனை கூப்பிடு, முதல்ல கூப்பிட்டு நிற்க வச்சாப்பா சரிப்பட்டு வராது. இனிமேல் கலர் கலராக போடுறதெல்லாம் யாருக்கு? வரி வரியாக போடுறதெல்லாம் யாருக்கு? புள்ளி புள்ளியாக போடுறதெல்லாம் யாருக்கு? எனக்கு பிளேனாக போடுறது உனக்கு. ரைட், ஓகே, உன் பிளானுக்கு நான் வரேன் அப்படின்னு பிளானுக்கு வந்தால் இப்போ பட்டக்கட்டெல்லாம் போட்டே வைக்கல தண்ணிக்குள்ள. இப்போ போடுறதெல்லாம் எப்படி போடுது? பிளேன கருப்பு கலரில் போடுது, வெள்ளை கலரை போடுது, செவலை குட்டியாக போடுது, சாம்பல் கலராக போடுது. இப்போ மறுபடியும் வயிறு இவனுக்கு எரியுது. எப்பா என்னதான்ப்பா செய்யுது? நல்லா கவனிங்க. ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, யுக்தியை, திட்டத்தை, ஐடியாவை, கிருபையை அவரே நமக்கு தருகிறபடினாலே நாம் இந்த பூமியில செழிப்படைந்தே ஆக வேண்டும். அதனால யார்கிட்டையும் போய் குறி கேட்காதீங்க. யார்கிட்டையும் போய், புரியுதா, என்ன கேட்காதீங்க? சோசியம் கேட்காதீங்க. யாரோ ஒரு தீர்க்க தரிசிட்ட நான் அவங்ககிட்ட போய் குறி கேட்குறேன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் சில குறி பார்க்குறவங்களாம் இருக்காங்கல்ல, அங்கே நிச்சயமாக நீங்கள் போக மாட்டீங்க. சில தீர்க்க தரிசிட்ட, சில பாஸ்டர்கிட்ட போய் குறி கேட்காதீங்கன்றேன். எத்தனைக்கு புரிஞ்சுன்றேன். ஐயா கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்கய்யா, இது நடக்குமா நடக்காதா? ஏன் நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கக்கூடாதா? ஏன் நீங்கள் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாதா? என் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? என் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டாரா? என் கர்த்தர் உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? பாஸ்டர் ஐட்ட மட்டும்தான் பேசுவாரா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர்கிட்ட நீங்கள் ஒரு ஐடியாவை கேளுங்க. ஆண்டவரே இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன், இப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன், இப்படி நான் ஒரு காரியத்தை செய்யலான் இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு ஐடியாவை கொடுங்க, ஒரு ஆலோசனை கொடுங்க, அதுக்கு ஞானத்தை கொடுங்க, அதுக்கு ஒரு கிருபையை கொடுங்க. அப்படி நீங்கள் கர்த்தர்கிட்ட என்ன செய்யுங்க? கேளுங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஐடியாவை தருவார். அவர் உங்களுக்கு பிளான தருவார். தருவாரா தர மாட்டாரா? நிச்சயமா தருவார்.